Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. புதுச்சேரியில் அதிகாலை வரை பெய்த கனமழை காரணமாக அரியூர் மேம்பாலத்திற்கு கீழ் செல்லும் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு போக்குவரத்து மிகுந்த பகுதியாக இருக்கு? கள தகவல்கள் என்ன? புதுச்சேரி விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ளதுதான் புதுச்சேரி அடுத்த அரியூர் பகுதி. இந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்த மேம்பாலம் அமைக்கும் பணி போது இங்கு சரியான நீர்வழி பாதை அமைக்காததன் காரணமாக கிட்டத்தட்ட 10 வருடங்களாக எப்பொழுது மழை பெய்தாலும் இங்கு முழுவதுமாக தண்ணீர் நிற்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இந்த பகுதியாக செல்லக்கூடிய அதாவது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய வாகனங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அன்றாட தேவைக்கு பள்ளிக்கூடங்கள் மற்றும் தங்களுடைய வேலைகளுக்கு செல்லக்கூடிய போதும் இந்த வழியாக தான் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேம்பாலம் ஒட்டி உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு இந்த தண்ணீர் வெளியேற முடியாத சூழல் இருந்ததன் காரணமாக அடிக்கடிக்கு இந்த தண்ணீரானது வெளியேற முடியாமல் பொதுமக்கள் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். தங்களுடைய குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரை நோய் தொற்றுக்கு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக இங்கு மீன் பிடித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதத்தில் இந்த பகுதி மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகள் வைத்தும் அவர்கள் இதுவரைக்கும் சரி செய்யவில்லை. புதுச்சேரி அரசாங்கம் மற்றும் அதை புதுச்சேரி அமைச்சராக இருக்கக்கூடிய தேனி ஜெயக்குமார் மங்களம் தொகுதியில் இருக்கிறார். அவருடைய தொகுதியில் உட்பட்டதுதான் இந்த அரியூர் பகுதி. உடனடியாக இந்த பகுதியில் வாய்க்கால்கள் அமைத்து அப்புறப்படுத்த வேண்டும், தண்ணீரை தேங்காமல் இருக்க வேண்டும் எனவும் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய புதுச்சேரி விழுப்புரம் சாலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அரியூர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வீடுகள் உள்ளது. பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைக்கோ இல்ல பள்ளிக்கூடங்கள் மற்றும் தங்களுடைய அன்றாட உணவுகள் வாங்குவதற்கும் இந்த பகுதியில் தான் வர வேண்டும். இதனால் இந்த தண்ணீரை கடந்துதான் இந்த செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. உடனடியாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும். இதற்கு வடிகால் வசதியை உடனடியாக செய்து தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கள தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.